தேசம் 주간 இன்னைக்கு 잘 지내셨나요? இந்த ஒரு வாரம் முழுதும் நல்லா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? 여러분이 현장에서 말씀 증거 사역자로 세워지기를 기도하고 있습니다. ம். உங்களோட ஃபீல்டுல நீங்க சாட்சிகளா வாழ்றதுக்காக நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். 하나님이 사람을 하나님의 형상대로 아주 행복한 존재로 만드셨습니다. தேவன் வந்து நம்மள தேவனுடைய சாயலாக சந்தோஷம் உள்ளவர்களாகவே நம்மள படைச்சிருக்கிறாரு. 하나님이 그 코에 생기를 불어넣어 생명이 된 존재는 인간밖에 없습니다. இந்த உலகத்துல தேவனுடைய அந்த ஜீவ சுவாசத்தை பெற்று ஜீவாத்மான நம்மள தவிர வேற இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. 창세기 3장에 에덴 동산에 뱀을 가장하고 찾아온 사탄 때문에 인간은 그 모든 축복을 잃어버리게 되었습니다. நீங்க ஆதியாகமம் 3 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது சர்பத்திற்குள்ளாக புகுந்த சாத்தான் வந்து ஜனங்களை விழப்பண்ணினதையும் தேவனை விட்டு பிரிச்ச காரியத்தையும் நம்ம பாக்குறோம். 인간이 범죄하자마자 하나님은 단 하나의 길을 우리에게 주셨습니다. ஆமா, நம்ம விழுந்த பொழுது நம்ம திரும்ப எழுந்திருக்கும்படிக்கு தேவன் ஒரே ஒரு வழியை வந்து நமக்காக திறந்தார். 여자의 후손이 뱀의 머리를 상하게 할 것이다 라는 복음을 우리에게 주셨습니다. ஸ்திரீயின் வித்து வந்து அந்த சர்பத்தினுடைய தலையை நசுக்கும் அப்படின்ற நமக்கு சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்தார். 그래서 여자의 후손 대신 그분이 희생제물로 오실 것을 성경은 예언하셨습니다. இந்த ஸ்திரீயின் வித்து தான் நமக்காக பலி பொருளாக வரப்போகிறாரு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. 인간은 범죄하자마자 복음을 먼저 찾은 게 아니라 종교를 먼저 만들었습니다. மனிதர்கள் கீழே விழுந்த பொழுது அவர்கள் அவங்க முதல்ல தேடினது வந்து மதத்தை குறிச்சுதான் அவங்க தேடினாங்க. 자기들이 벌거벗은 문제가 발생하자 그 문제를 해결하려고 무화과 나무 잎을 엮어서 치마를 만들어 입었습니다. அவங்க விழுந்த நிர்வாணியான பொழுது அவங்க வந்து எதையாவது உடுத்தி அவங்க நிர்வாணத்தை மறைக்கணும்னு சொல்லி எப்படி முயற்சி பண்ணாங்களோ அது போல ஏதோ ஒரு இலையை வச்சு அவங்க அந்த இடத்துல மறைக்கிறத நம்ம பாக்குறோம். 이때부터 행복해야 될 인간이 이제는 사탄 마귀를 섬기면서 굉장히 불행한 종으로 살아가게 되었습니다. அப்ப இப்படி சந்தோஷமாய் வாழ்ந்திருந்த ஜனங்கள் வந்து கீழே விழுந்தது நிமித்தமாக இப்படி சந்தோஷமற்று அவங்களாகவே ஏதாவது செய்து தன்னை மறைத்துக் கொள்ளும்படியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 여자의 후손이 희생제물이 될 것이고 그분이 임마누엘로 오실 것을 구약 성경은 예언해 주셨습니다. இப்படி வந்து விழுந்து போன மனிதர்களுக்காக தேவன் வந்து ஸ்திரீயின் வித்து மூலமாக வருகிறவராகவும் அவர் வந்து ஒரு கண்ணியின் வயிற்றுல பிறந்து நமக்காக வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 그분은 예언대로 이 땅에 처녀의 몸을 빌려서 이 땅에 오셨습니다. இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் மனுஷனுடைய மாம்சத்தை கொண்டு என்ன பண்றாருன்னா அந்த உலகத்துக்காக நமக்காக தேடி வந்தார். 그래서 마태복음 1장 21절은 자기 백성을 저희 죄에서 구원할 구원주라고 성경은 기록하고 있습니다. அதுதான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் வந்து தம்முடைய ஜனங்களை மீட்கும்படிக்கு ரட்சகராக வருகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 그래서 그분을 믿고 영접하면 하나님의 자녀가 되는 권세를 주십니다. அப்ப வந்து அவரை விசுவாசித்து அவர் நாவினால நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நாம் வந்து ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம்னு சொல்றாங்க. 이렇게 구원을 받았음에도 불구하고 구원의 확신이 없어서 방황하는 성도가 현장에 많이 있습니다. ஆனா இப்படி வந்து அறிக்கையிட்டும் விசுவாசிச்சும் எல்லாம் பண்ணியும் கூட இன்னும் வந்து அந்த சந்தோஷமான நிலைக்கு திரும்ப முடியாத இருக்கிற அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. 많은 사람들이 구원인 복음과 종교를 혼돈하고 바르게 알지 못해서 구원의 확신이 없는 것입니다. இங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதனால ரெண்டுத்தையும் கலந்து ஒரு வகையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கனால ரட்சிப்பினுடைய அர்த்தம் புரியாம இருக்கிறாங்க. 구원은 위에서 하나님으로부터 하나님이 우리에게 찾아오신 것이 구원이고 종교는 인간이 만들어서 인간이 찾아가는 것이 종교입니다. சுவிசேஷம்னு பாத்தீங்கன்னா தேவன் மனிதனை தேடி வந்து கொடுத்தது சுவிசேஷம். மதம் அப்படின்னு சொல்லும் போது மனுஷன் தன்னுடைய கண்ணுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து அவனா உருவாக்கி ஜனங்களிடத்துல கொண்டு வந்த காரியம். 구원받은 자 안에는 성령 하나님이 우리 안에 내주하시고 우리를 인도해 가십니다.
அப்ப ரட்சிக்கப்படும் பொழுது நாம் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய வழிநடத்தல் பிரகாரம் போகிறதுதான் ரட்சிப்பை சொல்றோம். 그래서 오늘은 구원받은 나는 어떻게 변했나라는 말씀을 나누도록 하겠습니다. அப்ப இன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது ரட்சிக்கப்பட்ட நான் எப்படிப்பட்ட மாறுதலுக்கு உட்படுகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 고린도전서 2장 10절하고 14절의 말씀을 성경을 펴서 읽도록 하겠습니다. ஓகே. நம்ம இப்போ வந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள வேதத்தை திறந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10, 14 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். வேதமுள்ள எல்லாரும் திருப்பிக்கோங்க. நான் உங்களோட சேர்ந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10 அப்புறம் 14. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 하나님이 성령을 통해서 하나님의 깊은 것을 알도록 우리에게 성령을 주셨습니다. வேதத்தை தேவன் வந்து எதுக்கு கொடுத்திருக்காருன்னா ஆண்டவரை குறித்து அதிகமாய் ஆழமாய் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்காங்க. 육에 속한 사람에게는 하나님의 성령이 임하지 않았기 때문에 하나님의 것을 알지도 못하고 깨닫지도 못하게 되어 있습니다. ஜென்ம சாபமான மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆவிக்குரிய காரியங்களை குறிச்சு அவனால தியானிக்க முடியாது. அதை குறிச்சு அறிவு அவனுக்கு கிடையாது. அதை வந்து அற்பமாய் நினைக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிறான். 인도에 많은 사람들이 있을 것인데 하나님의 최고의 관심이 오늘 여러 사모님들에게 있을 줄 믿습니다. ஆமென். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்தியால நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய அந்த விருப்பம், தேவனுடைய சித்தம் யார்கிட்ட இருக்குன்னா போதகர் மனைவிகளாகிய உங்கள் மேலதான் இருக்கு. 여러분이 복음 때문에 지금 모여서 이 말씀을 받고 있기 때문에 하나님은 우리에게 가장 큰 관심을 가지고 계십니다. இந்த நாள்ல கூட நாம் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தினுடைய காரியங்களை வந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 내가 받은 말씀을 다른 사람에게 나누어 주는 것을 우리는 전도라고 합니다. நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை வந்து அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து நம்ம சுவிசேஷம்னு சொல்றோம். 내게 임한 성령의 역사를 다른 사람에게 말해 주는 것을 우리는 전도라고 합니다. நான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த சாட்சியை அப்படியே நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது அது வந்து எனக்கு சுவிசேஷமாகவும் எண்ணப்படுது. 전도의 생각을 조금 바꾸시기 바랍니다. சுவிசேஷத்தை குறிச்சு இவாஞ்சலிசத்தை குறிச்சு நீங்க வந்து வித்தியாசமான தாட் உள்ளவங்களா மாறணும். 어떤 사람은 막 말해가지고 교회에 데리고 오는 거 그걸 전도라고 생각하는데 그게 전도가 아닙니다. ஒரு சில போயிட்டு ஜனங்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு அவங்கள சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து உண்மையான சுவிசேஷம் கிடையாது. 전도는 내게 임한 하나님의 역사를 다른 사람에게 나누어 주는 것 자체를 전도라고 말할 수 있습니다. சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னா இவாஞ்சலிசம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிற அந்த சாட்சியை அப்படியே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமா அவர்களை வந்து தேவனுக்குள்ள நடத்துறதுதான் வந்து சுவிசேஷமா சொல்றோம். 그 중에 현장에서 우리는 찾는 것이 제자입니다. இப்படி வந்து நம்ம சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்களதான் நம்ம வந்து சீஷர்கள்னு சொல்றோம். 여러분이 제자가 되면 여러분에게 하나님은 제자를 붙이실 것입니다. ஆமென். நீங்க வந்து முதலாவது சீஷர்களா மாறும் பொழுது தேவன் உங்ககிட்ட வந்து அநேக சீஷர்களை வந்து அவர் இணைச்சு விடுகிறத நம்ம பார்க்க முடியும். 가장 행복한 존재로 지은 인간이 사단에게 속아서 사단의 종이 되어 사는 것을 하나님은 가장 마음 아프게 생각하십니다. ரொம்ப சந்தோஷமா தேவனோட சஞ்சரிச்சு கொண்டிருந்த மனுஷன் திடீர்னு பிசாசால வந்து வஞ்சிக்கப்பட்டு கீழே விழுந்து அவன் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை தேவன் பார்க்கிறார். 하나님의 자녀가 하나님의 축복을 누려야 하는데 사탄에게 속아서 사단의 종으로 사는 것을 하나님은 정말로 가슴 아파하시죠. தேவனோட சஞ்சரிச்சு தேவனோட வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் கடைசியா பாத்தீங்கன்னா பிசாசுக்கு பாத்திரமாய் மாறி அவனுடைய கிரியைகளுக்கு செய்கிற ஒரு பாத்திரமாய் மாறி போறது நினைக்கும் போது ஆண்டவருடைய இருதயம் உண்மையாவே கஷ்டப்படும். 하나님의 소원은 하나님의 백성이
하나님의 품으로 돌아오는 것입니다. அப்ப தேவனுடைய விருப்பம், ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் திரும்பவும் தேவனிடத்துல வரணும் அப்படின்றது அவரோட விருப்பமா இருக்கிறது. 하나님의 축복 속으로 돌아오기를 하나님은 소원하고 계십니다. தேவனுடைய அந்த முதலாவது நம்ம படைக்கப்பட்ட கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள மனிதன் திரும்பவும் வரணும் அப்படின்னு தான் தேவனுடைய விருப்பம். 누가 조금 부자가 되고 누가 조금 성공하고 그거에 관심이 있는 게 아니라 하나님은 택하신 하나님의 자녀들이 돌아오는 전도에 하나님의 최고의 관심이 있으시단 말입니다. பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் பணக்காரங்களா, ஒரு சிலர் கொஞ்சம் ஏழைகளா, இப்படி கொஞ்சம் படிக்கிறது வந்து இப்படி இருக்கிற காரியங்கள் வந்து தேவன் விரும்புகிற காரியங்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறதே தேவனுடைய முழு சித்தமா இருக்கிறது. 그래서 하나님의 자녀가 된 것도 너무나도 감사한데 우리를 이 시대의 전도자로 부르셨습니다. தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே நேரத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சுவிசேஷர்களாய் மாறுவதே நம் தேவன் விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம். 하나님이 보실 때는 전도의 가슴을 가지고 전도하려고 하는 사모님들에게 최고의 관심을 가지고 계십니다. தேவனுடைய அந்த என்ன சொல்ற சுவிசேஷங்களுடைய இருதயத்தை உடைய போதகர்களுடைய மனைவிகளிடத்துல தேவனுடைய வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. 그래서 내가 받은 이 말씀을 우리 교회 성도에게 또 현장에서 말씀을 전하려고 하는 여러분을 하나님이 가장 기뻐하신다는 사실을 기억하시기 바랍니다. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை சபையிலும் அதே போல நம்ம போகிற ஃபீல்டுலயும் நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். 처음부터 잘할 수는 없어요. ஆரம்பத்துல இருந்து முதல்ல தொடங்கும் போதுல இருந்து ரொம்ப நல்லா பண்ண முடியும்லாம் சொல்ல முடியாது. 그런데 시작을 하면 성령께서 역사하셔서 내가 생각지도 않았던 말씀들을 증거하고 있는 나를 발견할 수 있습니다. ஆனா நம்ம அப்படி ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மள மெதுவா என்ன பண்ணுவாருன்னா அவரோட சாட்சிக்குள்ளாய் நடத்தி நம்மளோட வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நடத்துறது நம்ம பார்க்க முடியும். 그럼 구원받은 그 현장의 새 가족이 구원받은 후에 어떻게 변했는지 오늘은 그 부분을 좀 잘 가르치는 그런 날이 됐으면 좋겠습니다. சோ அப்ப வந்து நம்மளோட ஃபீல்டுல ரட்சிக்கப்பட்டவங்க வந்து எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறுறாங்க, அவங்களுடைய மாற்றங்கள் முன்னும் பின்னும் எப்படி இருக்கு அப்படின்றது குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை நீங்க ஜபத்தோடு கூட கவனிக்க கேட்கிறேன். 하나님은 택하신 하나님의 백성을 구원하시기 위해서 하늘과 땅의 모든 것들을 동원해서 계획을 가지고 계획을 이루셨습니다. தேவனை பாத்தீங்கன்னா மனுஷனை வந்து அவருடைய பிள்ளைகளாகிய மனுஷனை வந்து ரட்சிக்கும்படிக்கு பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி இருக்கிற எல்லா பலத்தையும் அவர் பயன்படுத்தி ரட்சிப்புன்ற ஒரு காரியத்தை செய்கிறது நம்ம பார்க்க முடியும். 여자의 후손을 약속하신 그분이 육신을 입고 이 땅에 오셨을 뿐만 아니라 그분은 십자가에 달려 죽으시고 3일 만에 부활하시고 또한 승천하시고 지금 성령으로 우리와 함께 계십니다. அப்போ இந்த உலகத்துல வந்து தேவன் வந்து ஒரு ஜனங்களை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா மனுஷ சாயலாய் மாம்சத்தை உடையவராய் இந்த உலகத்துக்கு வந்து அதே போல நமக்காக மரித்து அதே போல 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்றாருன்னா பிதாவின் இடத்துல அவர் வந்து ஏறி போகிறது நம்ம பார்க்கிறோம். 그러면 잘못된 구원관이 무엇인지 먼저 살펴보도록 하겠습니다. ஆமா, இந்த நிலையில் நம்ம வந்து தவறான ரட்சிப்பை குறித்து தவறான அந்த புரிதல் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். 다시 말하면 이거는 구원이 아니라는 뜻입니다. இது வந்து இப்ப நம்ம சொல்ல போறது என்னன்னா இது வந்து ரட்சிப்பு கிடையாது, இந்த மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்ல வராங்க. 많은 사람들이 종교를 가지고 있으면 구원받는 것으로 착각하고 있습니다. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மதத்தை பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 종교는 사람이 만든 것이고 복음이 아닙니다. மதம் என்பது மனிதன் உண்டாக்கினது, அது வந்து சுவிசேஷம் கிடையாது. 선을 행하려고 하는 좋은 목적은 있지만 실제적으로 그 선한 것이 아닙니다. எல்லா மதத்திலும் வந்து நற்கிரியைகள் இருந்தாலும் ஆனா வந்து உண்மையான நற்கிரியைகள் வந்து கிடையாது, அது கிடையாது. 왜냐면 영이 죽은 사람은 선을 행할 수도 없기 때문에 그렇습니다. ஏன் சொன்னீங்கன்னா ஆவியில மரித்தவர்களால நற்கிரியைகளை செய்யவே முடியாது. 예를 한번 들어볼까요? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன்.
해적선이 있습니다. 해적은 도둑질하는 그 사람들이죠. 네네네. ஒரு கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைரட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க அது மாதிரி இருக்கிறாங்கன்னு யோசிச்சுப்போம். 해적선에서 다른 배를 가서 도둑질을 해오는 그런 해적선이 있다고 한번 생각해 보세요. இந்த பைரட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கப்பல் கடல்ல இன்னும் வரப்போற இன்னொரு கப்பல் அவங்க வந்து தாக்கி அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருடுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. 해적선에서 한 번도 도둑질을 안 하고 해적들한테 밥만 해주고 빨래만 해줬다고 한번 생각해 볼까요? அப்போ ஒரு 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 கப்பல்ல இருக்கிற பைரட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மத்தவங்களை திருடாம மத்தவங்களை கொள்ளையடிக்காம நல்லவங்களாவே வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். 근데 그 안에서 밥 해주고 빨래하는 게 누구를 도와주는 거였을까요? உள்ள வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பாடு போட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சேவை செஞ்சாலும் யாருக்கு பண்றாங்க அப்படின்றது நம்ம யோசிக்கணும். 나는 도둑질을 하지 않았지만 그러나 내가 하는 일은 전부 해적을 도와주는 일이었어요. நான் வந்து ஒருவேளை அந்த திருட்டு காரியங்கள்லாம் செய்யலனாலும் அந்த பைரட்டுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 이것처럼 구원받지 못한 자가 아무리 착하게 살아도 그 착하게 사는 행동은 마귀를 도와주는 행동입니다. இதே போலதான் வந்து இதே போலதான் வந்து ஒரு இந்த எப்படி இந்த பைரட்டுக்கு வந்து உதவி செய்யறாங்களோ அதே போல ரட்சிக்கப்படாத ஒரு ரட்சிக்கப்பட்டும் படாதவர்களை போல வாழ்கிற ஒருத்தவங்க வந்து எவ்வளவு நற்கிரியைகளை செஞ்சாலுமே அவங்க வந்து பிசாசுக்கு சாத்தானுக்கு வந்து ஒரு உதவி செய்யறவங்களா இருக்கிறாங்களே தவிர அவங்களோட நற்கிரியைகளினால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 그래서 종교를 가지고 아무리 노력을 해도 그것은 하나님의 선한 것이 아니라는 뜻입니다. அப்போ எவ்வளவுதான் வந்து ஒருத்தவங்க வந்து நற்கிரியைகளை செஞ்சாலும் ரட்சிப்புக்கு அவங்களோட நற்கிரியைகள் ஒரு பிரயோஜனம் இல்ல, தேவனுக்கு அது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 또 교회에 등록을 하고 교회를 열심히 다니면 구원받는 것으로 생각하고 그렇게 실제적으로 많이 말을 합니다. நம்ம ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா சபையில போயிட்டு ஒரு மெம்பர்ஷிப் போட்டுட்டு அதுல அப்படி இருந்தோம் சொன்னா நம்ம வந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப கடினத்தோட போறாங்க. 예수 그리스도를 마음의 구주로 영접하고 믿고 교회에 가지 않았다면 교회에 열심히 다녀도 구원은 없습니다. ஏசு கிறிஸ்துவ வந்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்று நம்மளோட வாயினாலே அறிக்கை பண்ணல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு சபையில ஒரு அங்கமா பல வருஷங்கள் இருந்தாலும் கூட அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படின்றதா உண்மை. 예수를 구주로 믿고 영접하는 것이 구원의 기준입니다. அப்ப வந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதை வந்து நாவினாலே அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அதுதான் வந்து உண்மையாகவே அவர் தேவனை வந்து நம்மளோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம். 교회를 열심히 다니는 게 구원의 기준이 아닙니다. நீங்க எவ்வளவுதான் ரொம்ப கடினப்பட்டு நீங்க சபைக்கு தொடர்ந்து போனாலும் எவ்வளவு ஜெலஸா இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்ல. 또 어떤 사람은 아주 교회 와서 열심히 다니면 그 열심이 나를 구원할 거라고 생각하는 사람도 있습니다. அப்ப சபைக்கு வந்து வைராகியத்தோட போகும் பொழுது நம்ம வந்து ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு. 그런데 그것이 구원이 아닙니다. அது வந்து ரட்சிப்பே கிடையாது. 바리새인들은 우리보다 더 열심히 시간마다 시간을 정해놓고 기도하고 그들은 율법을 정말로 열심히 지켰습니다. பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா நேரத்தை வந்து பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரமா பிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து அவ்வளவு வந்து வைராகியம் பாராட்டின அவங்களுடைய மதத்தின் மேல வைராகியம் பாராட்டி ஆலயத்துக்கு போவாங்க. நம்ம அதை பார்க்க முடியும். 그래서 우리는 교회에서 열심히 구원이라고 가르치면 안 되는 것입니다. அதனாலதான் வந்து வேதம் நமக்கு சொல்லுது ஆலயத்துக்கு போகிறது குறித்து வைராகியம் வந்து அது அப்படி சொல்லி கொடுக்கறது அவசியம் கிடையாது. 그다음에 생각이 아주 투철하고 철학을 공부하고 하면 구원인 것처럼 생각하는 사람도 있습니다. ஒரு சிலர் வந்து வேதத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு அவங்களுடைய தலையில இருக்கிற என்ன சொல்றது அவங்களோட பிலாசபி அவங்களுடைய எல்லாத்தையும் தத்துவத்தை எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் பண்ணோம்னா ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 혹은 경전을 외우거나 어떤 주문을 외우거나 그렇게 열심히 많이 외우면 구원받는 것으로 생각하는 사람들이 실제로 많이 있습니다. நம்ம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேதத்தை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணாலும் சரி சில வசனங்களை வந்து இது பண்ணாலும் என்ன சொல்றது சாண்டிங் பண்ணாலும் சரி அவர்கள் வந்து ரட்சிக்கப்படுவோம் அது ஒரு ரட்சிப்புக்கான வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. 천주교 신자들이 이렇게 묵주를 가지고 기도문을 외우고 있는데 그것도 자기네가 구원받기 위해서 하는 행위 중에 하나로 그렇게 하고 있습니다.
நம்ம இப்ப கத்தோலிக்கர்களை பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரோசரி மாரி கையில வச்சுக்கிட்டு அவங்க அந்த சாண்டிங் பண்றத நீங்க பாப்பீங்க. அந்த ரோசரியில அவங்க பண்றது என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ரட்சிப்புக்கான வழின்னு சொல்லி நினைச்சு தான் பண்றாங்கன்னு பார்க்கிறோம். 복음은, 구원은 그런 것이 아닙니다. ரட்சிப்பும் சரி, சுவிசேஷம் சரி அது கிடையாது. 여러분이 구원을 생각할 때 예수님의 십자가를 한번 생각해 봤으면 좋겠습니다. நீங்க ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சாலே, இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை வந்து நம்ம நினைச்சு நினைவுல கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும். 예수님이 십자가에 달려 돌아가실 때 양편에 강도 둘이 같이 십자가에 달려 죽게 되었습니다. அப்ப அந்த சிலுவையில அவர் இருக்கும் பொழுது, வலது புறத்துல, இடது புறத்துல திருடர்கள் 2 பேர் தொங்கிட்டு இருந்ததை நீங்க கவனிக்க முடியும். 한쪽에 있는 강도가 예수님을 향해서 막 얘기해. 하나님의 아들이면 너도 구원하고 우리도 좀 구원해봐. 그러면서 예수님을 향해서 막 이렇게 비난하는 소리를 했습니다. இடது புறத்துல என்ன சொன்னா, நீங்க வந்து தேவனுடைய குமாரனா தான் உங்களையும் காப்பாத்திக்கோங்க, எங்களையும் காப்பாத்துங்களேன்னு சொல்லி அவரை வந்து கேலி பண்ணா. 근데 그 한쪽에 있던 강도가 너는 죄 때문에 죽지만 이분은 죄가 없는 하나님이시다라고 말하고 그때 예수님께 부탁합니다. 주여 낙원에 이르실 때 나를 좀 기억해 주세요라고 부탁을 했습니다. அப்ப வலது புறத்துல சொல்றான், நீயும் நானும் வந்து நம்ம தப்பு பண்ணதுனால அந்த தண்டனையை அனுபவிக்கிறோம். அவரும் ஒரு பாவம் அறியாதவரு, அவரும் தேவனுடைய குமாரன் சொல்லி அவரு அங்க சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து பரலோகத்துக்கு போகும்பொழுது என்னையும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். 그때 예수님이 그 강도에게 네가 오늘 나와 함께 낙원에 있을 것이다라고 말씀하셨습니다. உடனே வந்து இயேசு என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு நீ வந்து என்னோட பரதேசில இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றதை நம்ம பாக்குறோம். 그 부탁했던 그 강도는 열심히 믿을 시간도 없었고 교회 가서 봉사할 시간도 없었는데 그 사람은 구원을 받았어요. அப்ப அந்த திருடன் பாத்தீங்கன்னா, அந்த வச்ச கோரிக்கை வச்சான் இல்லையா? அந்த கோரிக்கை வச்சவன் சபைக்கு போனது கிடையாது, வேதத்தை வாசிச்சது கிடையாது, அவரை ஃபாலோ பண்ணதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து உடனே அவர் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்றதை நம்ம பார்க்கிறோம். 구원은 내 행동의 기준이 있는 게 아니라 하나님의 은혜로 임하는 것입니다. இதுல இருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய கைகளின் காரியங்களினாலோ அல்ல, ரட்சிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிற காரியம். 인간 쪽에서는 할 수 있는 게 아무것도 없습니다. மனிதர்கள் மத்தியில ரட்சிப்புக்கு ஏதுவான எந்த ஒரு வழியுமே கிடையாது. 은혜가 임하면 믿음이 생기고 그 믿음으로 구원을 받습니다. நம்மளிடத்துல கிருபை வரும் பொழுது அந்த கிருபை நம்மள என்ன பண்ணுது, விசுவாசிக்கத்தக்கதான ஒரு வழியை உண்டு பண்ணுது. அப்பதான் நம்ம வந்து ரட்சிக்கப்படுகிறோம். 그래서 그것을 하나님은 선물이라고 말씀하십니다. இதனாலதான் இதை வந்து தேவன் வந்து ஒரு ஈவு அப்படின்னு சொல்றார். 우리가 노력해서 얻을 수 없기 때문에 하나님이 은혜로 선물로 우리에게 구원을 주시는 것입니다. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் பெற முடியாததுனாலதான் இருக்கிறதுனால இதை வந்து தேவன் வந்து ஈவு அப்படின்னு சொல்லி சொல்றார். 그러면 구원받은 상태는 어떤 것일까요? அப்ப வந்து பார்த்தோம்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 겉모양은 하나도 바뀐 게 없는데 우리 내적인 변화가 일어납니다. நம்மளிடத்துல வந்து வெளிப்பிரகாரமான எந்த ஒரு மாற்றமும் இல்லாதிருந்தாலும் உட்பிரகாரமான மாற்றம் வருகிறதே அது ரொம்ப கவனிக்கணும். 영적으로 변화가 일어난다는 뜻입니다. நம்மளிடத்துல ஆவிக்குரிய மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 구원받은 자 속에는 성령이 내주하시고 그 인생을 인도해 가십니다. அப்ப வந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வருகிறது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடத்துகிறதையும் அவர்களுக்கு எஜமானனாக நடத்துனராக இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 로마서 8장 2절에 보면 생명의 성령의 법이라고 말해요. 그래서 생명이 곧 성령입니다. ரோமர் 8 அதிகாரம் 2 வசனத்துல என்ன வாசிக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை ஆக்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்துவனுடைய ஜீவன் அதுல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 우리 안에 오신 성령은 생명이고 능력입니다. அப்ப நமக்குள்ள வந்திருக்கிற பரிசுத்த ஆவின் எப்படிப்பட்டவர்னா, அதாவது ஜீவன் உள்ளவரும் ஜீவனை உடையவருமா இருக்கிறார். 그런데 이 성령이 한번 우리 속에 오시면 그 누구도 그 성령을 쫓아낼 수도 없고 성령이 떠나지도 않습니다.
இப்ப நமக்குள்ளாக வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை யாரும் வெளியே அனுப்ப முடியாது. நம்மளும் வெளியே அவரை வந்து போன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார். 요한복음 14장 16절, 17절 성경을 펴서 읽어보시기 바랍니다. நம்ம எல்லாரும் வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 예수님이 아버지께 구해서 보혜사를 주신다고 약속하셨는데 그 보혜사는 영원토록 너희와 함께 계시겠다고 성경이 약속하셨습니다. நம்ம பார்க்கும் பொழுது நான் வந்து பிதாவை வந்து வேண்டிக் கொள்ளுவேன். அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, தேச்சர வாளனை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த தேச்சர வாளனை குறித்து நம்ம பார்க்கிறோம். 우리 속에 계시고 우리가 이후에 천국에 가면 그분과 함께 얼굴과 얼굴을 대면하면서 함께 영원토록 살 것입니다. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருக்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் நம்ம வந்து பரலோகத்துல முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். 성령이 내 안에 계신 것을 깨닫기만 하면 이제 성령께서 우리를 이끌어 가십니다. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதை நம்ம எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதையும் காண முடியும். 옛날에는 육신적인 것이 좋았는데 이제 영적인 게 좋아지고 그 영적인 것을 따라서 살도록 그렇게 우리를 이끌어 가십니다. நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா மாம்சத்திற்குரிய பிள்ளைகளா மாம்சத்தினுடைய காரியங்களை பிடிச்சிருந்தோம். இப்ப வந்து நம்மளுடைய மாம்சத்தின் காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அதிக நாட்டம் உள்ளவர்களா அது என்னுடைய வழிகளில நம்மளுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறோம். 여러분이 고린도전서 2장 10절로 14절에 보면 하나님의 뜻, 하나님의 축복, 하나님의 은혜가 어떤 것인지 성경은 잘 기록하고 있습니다. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியானவர் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. 그래서 하나님이 가장 원하시는 하나님의 뜻이 내 축복임을 깨닫는 것 자체가 전도자의 삶입니다. அப்போ இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால எனக்கு என்ன வேணும், என்னுடைய அழைப்புல எனக்கு என்ன வேணும், எது தேவனுக்கு சித்தமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான சுவிசேஷனுடைய அந்த ஒரு பற்றுதல், பிடிப்பு. 하나님의 소원은 하나밖에 없다 그랬습니다. தேவனுடைய விருப்பம் ஒரே ஒரு விஷயம் தான், வேற எதுவும் இல்ல. 우리가 부자 되고 건강하고 그런 거 하나님의 소원 아닙니다. நாம வந்து பணக்காரங்களாய் ஆரோக்கியமா வாழ்றது தேவனுடைய விருப்பம், அப்படி அது கிடையாது. 하나님의 백성이 하나님께로 돌아와 구원받는 것이 하나님의 소원입니다. ஆமென். தேவனுடைய ஜனங்களை தேவனுடைய சமூகத்துல திரும்ப கொண்டு வர்றதுதான், அதுதான் வந்து தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். 이런 것들이 깨달아지는 것을 우리는 은혜라고 합니다. இதை யார் வந்து அவங்களோட சிந்தையில உணர்றாங்களோ அவங்கதான் வந்து உண்மையாவே சுவிசேஷனுடைய வாழ்க்கை வாழ்றாங்க. 우리가 지금 시간을 내서 이 시간에 같이 말씀을 받는 이유도 하나님의 은혜가 임했기 때문에 가능한 것입니다. இப்ப நம்ம பார்க்கும்போது நேரத்தை எடுத்து நம்ம கூடி இருக்கிறோம் இல்லையா? கூடி இருந்து தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கவனித்து தியானிக்கிறோம் இல்லையா? இதுவும் வந்து தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணின ஒரு சுவிசேஷனுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு படின்னு சொல்லலாம். 성령이 내 안에 계시다는 사실은 고린도전서 3장 16절에 하나님의 성령이 내 안에 계시는 나는 하나님의 성전입니다. இங்க நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:16ல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிடத்துல வாசமா இருக்கிறது என்று அறியீர்களா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறன்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 그래서 하나님의 말씀을 받고 하나님의 은혜를 받으면 내가 잘못되어져 있는 것들을 하나님이 고쳐주십니다. அப்ப தேவனுடைய ஆலயமா இருக்கிற நாம தேவனுடைய கிருபையை பெற்று, தேவனுடைய வார்த்தையை பெற்று, அந்த வார்த்தையின் மூலமா உண்டாகிற கிருபையினாலே நம்மளுக்கு இருக்கிற தவறான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில மாறுகிற இதுதான் முக்கியமான விஷயமா பாக்குறோம். 육신적이고 세상적인 게 막 좋았던 사람이 이제는 이것보다는
영적이고 하나님의 은혜가 더 좋아지는 사람으로 바뀌어갈 것입니다. மாம்சத்தையும் இந்த உலகத்துக்குரிய காரியங்களையும் நம்ம வந்து பிடிச்சிருந்த நம்ம இன்னைக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்களையும் ஆவிக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம வந்து கவனிக்கிற பிள்ளைகளா மாறுகிறோமே, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 뿐만 아니라 내가 연약한 거하고 상관이 없이 하나님은 우리를 인도하시고 역사해 주실 것입니다. நான் எவ்வளவு பலவீனமானவன் அப்படின்றது ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமே கிடையாது. இது வந்து தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்கிற ஒரு காரியம். 예, 여러분이 요한복음 14장 26절, 27절을 성경을 좀 펴서 읽었으면 좋겠습니다. ஓகே, நம்ம இப்போ வந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 26ல இருந்து 27 வேதத்துல இருந்து வாசிப்போம். நீங்க உங்களோட வேதத்தை ஓபன் பண்ணிக்கோங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ல இருந்து 27. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். 예, 성령께서 우리에게 모든 것을 가르쳐 주시고 또 생각나게도 해주실 뿐만 아니라 우리에게 평안도 주시겠다고 약속하셨습니다. இங்க நம்ம வசனத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்றாரா, நம்மளுக்கு வேதத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் வந்து நினைப்பூட்டுகிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை வந்து நம்முடைய இருதயத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார். இது நம்ம கவனிக்கணும். 그리고 우리의 기도를 들으십니다. நம்மளுடைய ஜெபத்தையும் அவர் வந்து பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். 로마서 8장 26절에 보면 성령이 우리 안에서 연약을 위하여 친히 간구해 주신다고 약속하셨습니다. இங்க வாசிக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னு பாக்குறோம். 뿐만 아니라 합력하여 선을 이룬다고 로마서 8장 28절에 말씀하고 계십니다. 로마서 8장 28절. அடுத்தது வந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. 지금 코로나 팬데믹 시대에 우리가 만남의 축복을 가지게 되었습니다. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவுடைய இந்த கொரோனா காலங்களில நம்ம இப்படி 다른 சந்திக்கிறோம். 사람에게는 재앙이죠. ஆமா, 다른 사람에겐 재앙이죠. கொரோனா அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் தானே, ஒரு எதிர்பார்க்காத விதமா ஏற்படுகிற ஒரு டிசாஸ்டர். 근데 우리에게는 축복의 기회가 되었습니다. ஆனா நமக்கோ அது ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. 복음 때문에 이렇게 보지도 못하면서 만남의 축복을 누릴 수 있는 이런 기회를 마련하게 됐죠. ஒருத்தத்துல பார்க்க முடியாத சூழ்நிலை கூட நம்ம இது மூலமா சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதே, அது உண்மையான ஆசீர்வாதம். 복음 가진 언약 가진 우리는 어떤 문제, 어떤 사건도 하나님이 합력하여 선을 이루실 것입니다. நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த எப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள் நடந்தாலும் அது தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு அது வந்து பார்த்துதான் வர அனுமதிக்கப்படுகிறது. 요셉이 형들에게 팔려서 애굽으로 노예로 가는 줄 알았는데 요셉이 애굽의 총리가 되는 길이 되었습니다. நம்ம யோசேப்பை குறிச்சு பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை வந்து ஒரு அடிமையாய் விற்று போட்டு எகிப்துக்கு வந்து அவங்க அனுப்பியிருந்தாலும் கூட அந்த இடத்துல தேவனுடைய பாத்திரமாய் அவர் மாறி இருக்கிறதை வந்து நினைவு கூர்ந்தார். 구원받은 하나님의 자녀들은 저주와 재앙에서 해방되었습니다. அதே போல வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம அது சாபமா இருந்தாலும் இதை போல டிசாஸ்டரா இருந்தாலும் அவை எல்லாம் மேற்கொண்டு வாழும்படியான கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். 어떤 문제, 어떤 사건을 만나도 합력하여 선을 이룰 것입니다. நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் தேவனுடைய கரத்திற்குள்ளாக நம்ம இருக்கிறோம். 그러면 어떻게 구원 상태에 들어갈 수 있는가? அப்ப ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையில நம்ம எப்படி இருக்கிறது? 내가 예수 안에 거하는 것이 바로 예수의 생명이 내 안에 계신 것과 같은 것입니다. இங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய
பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அந்த சஞ்சரிப்பு தான் நமக்கு வந்து ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. 요한복음 3장에서 니고데모에게 물과 성령으로 거듭나야 한다라고 말씀하셨는데 이 말씀은 위에서부터 구원을 허락하셔야만 가능하다는 뜻이에요. நம்ம இங்க பார்க்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 14-16 வாசிக்கும் பொழுது நிக்கோதேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிக்கோதேமை குறித்து சொல்லப்படும் பொழுது ரட்சிப்புன்றது மேல இருந்து வரக்கூடிய ஒரு காரியம் அப்படின்றது இங்க கவனமாக பார்க்கிறோம். 우리가 복음을 전했는데 그 사람이 복음을 받지 않아도 우리가 낙심할 필요가 없는 게 하나님의 구원의 시간표가 있어요. இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம், அவங்க வந்து உடனே ஏத்துக்கல, அவங்க வந்து அதுக்கு மாறுதலா ஒரு மாறுபாடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவுமே தேவனுடைய அந்த கால நிலைக்கு ஏற்றவாறு தேவனுடைய நேரத்திற்கு உட்பட்ட ஒரு காரியமா இருக்குதுன்னு பார்க்கணும். 내가 어떤 사람을 정해놓고 이 사람한테 복음을 주서 내가 구원을 시키는 게 아니고요. 하나님이 그 사람에게 임해야 구원이 임하는 것입니다. இப்ப நான் போய் ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்து ஏற்றுக்கிறது வந்து நான் போய் சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதனால அவங்க ரட்சிக்கப்படுறது கிடையாது. தேவனுடைய நேரத்துக்கு உட்பட்டு தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவருடைய கிருபையினாலேதான் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. 그래서 요한복음 3장 16절에 하나님이 세상을 이처럼 사랑하사 누구든지 저를 믿는 자마다 멸망치 않고 영생을 얻을 것이라고 성경은 약속하셨습니다. இங்க நம்ம வாசிக்கும் பொழுது வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ஒரே பேரனான குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் வந்து கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 방법은 예수 그리스도를 믿는 그 믿음으로만 구원 상태에 들어갈 수 있습니다. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்து உள்ள போக முடியும். 그러면 생명 가진 자가 변한 것이 어떤 것일까요? அப்போ வந்து இந்த ஜீவனை பரிசுத்தவனோட இந்த ஜீவனை பெற்ற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல இருப்பாங்க? 영적으로 소속이 바뀌어 버렸습니다. நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அந்த ஒரு குடும்ப நிலை வந்து மாறுது. 옛날에는 마귀의 자녀였는데 이제는 우리가 하나님의 자녀로 우리의 소속이 바뀌었습니다. நமக்கு வந்து பிசாசனுடைய பிள்ளைகளா இருந்த அந்த குடும்ப நிலையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 요한복음 5장 24절에 보면 예수 그리스도를 믿는 내 말을 듣고 또 나 보내시는 이를 믿는 자는 영생을 얻을 것이가 아니라 얻었고 이미 끝난 것이에요. 그리고 심판에 이르지 아니하나니 사망에서 생명으로 옮겼느니라. இங்க நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனத்துக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 그래서 구원은 완전한 것입니다. ரட்சிப்பு என்பது நித்தியமானதும் நிரந்தரமானதுமா இருக்கு. 우리의 이름이 천국 생명록에 기록되어 있음을 믿으시기 바랍니다. அப்ப நம்மளுடைய பெயர்கள் பரலோகத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு நீங்க விசுவாசிங்க. 우리의 신분이 또 바뀌었습니다. நம்மளுடைய அடையாளமும் மாற்றப்பட்டிருக்கு. 옛날에는 죄의 종이었는데 이제는 하나님의 자녀가 되었습니다. 죄송합니다. 전화 왔어서 안 들렸어요. 죄송합니다. 옛날에는 죄의 사탄의 종이었는데 이제는 하나님의 자녀로 우리의 신분이 바뀌었습니다. நாம் வந்து முதலாவது பார்க்கும் பொழுது பிசாசனுடைய அவனுடைய கரத்துல இருந்த ஒரு பாத்திரமாய் நாம் பயன்படுத்தப்பட்டோம். இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பாத்திரங்களாக நாம் பயன்படுத்தப்படுகிறோம். 로마서 6장 17절 로마서 6장 22절 말씀을 여러분이 좀 참고해서 읽어보셨으면 좋겠습니다. ஓகே, இப்ப நம்ம வந்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதே போல ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் நான் வாசிக்கிறேன். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். 이제는 우리가 하나님의 자녀로 신분이 바뀐 것을 꼭 기억하고 현장에서도 그렇게 가르쳐 주셔야 합니다.
இந்த நாட்கள் இது முதல் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அடையாளம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறதுனால, இந்த ஒரு அடையாளத்தை வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபீல்டுலயும் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 그다음에 영육의 삶의 상태도 바뀌었습니다. அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய காரியமும் சரி, மாம்சத்திற்குரிய ஜீவியமும் சரி மாற்றப்பட்டிருக்கிறது. 예. 옛날에는 허물과 죄로 죽어 있었는데 우리가 이제는 그리스도와 함께 살리심을 받았습니다. நம்ம பாத்தீங்கன்னா பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். 우리의 삶도 달라졌습니다. நம்மளுடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. 옛날에는 이 세상 풍속을 따라서 마귀를 따라서 그렇게 살았다면 이제는 성령의 인도를 따라 살아가는 방법으로 우리의 삶이 바뀌었습니다. நம்ம வந்து முதலாவது பாத்தீங்கன்னா அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவங்களா பிசாசுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த நம்மள தேவன் வந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலாக அவருடைய வழியில நம்மள நடத்தி கொண்டிருக்கிறத பாக்குறோம். 이제는 우리는 율법 아래 있는 것이 아니라 하나님의 은혜 아래 있습니다. இது முதல் நம்ம வந்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களா இராம தேவனுடைய கிருபைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். 율법이 좋은 것이지만 구원 얻을 수는 없어요. நியாயப்பிரமாணம் நல்ல விஷயம் தான். ஆனா அதனால நமக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது. 율법을 지키려고 노력하는 것이 아니라 내 안에 성령이 역사하시면 율법이 지켜질 수밖에 없습니다. நியாயப்பிரமாணம் வந்து நமக்குள்ள கிரியை செய்யறது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆனா பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாது. 예를 들면 내가 하나님을 섬겨야지 되는데 다른 것을 자꾸 우상을 섬기게 되는데 성령이 내게 역사하시면 우상을 버려버리고 하나님만 섬길 수 있도록 바뀌어지는 것이죠. அப்ப தேவனோட சஞ்சரிக்க வேண்டிய நான் திடீர்னு ஒரு நாள் விழுந்து போய் விக்கிரகத்துக்கு பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த என்னை பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வந்து எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருந்த விக்கிரக ஆவிகளை எடுத்துட்டு என்னை திரும்ப ஒரு புது மனுஷனை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே, அதுதான் உண்மையான காரியம். 거짓말하고 도둑질하지 말아야지 하는데도 우리가 거짓말하고 도둑질한단 말이에요. 그런데 성령이 내게서 역사하시면 거짓말을 안 해도 되는 사람으로, 도둑질을 안 해도 되는 사람으로 성령이 우리를 바꿔 가십니다. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு ரூலை போட்டு நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து கிரியை செய்யலன்னு சொன்னாக்கா நான் வந்து ஒரு பொய் சொல்லாத மனுஷரா இல்ல வந்து திருட்டுக்கு அது மாதிரியான காரியங்களில ஒரு இல்லாத நபராய் வந்து மாறுறது கஷ்டம். 그래서 아이들이 막 싸우거나 거짓말을 하면 싸우지 마, 거짓말하지 마 이렇게 말씀하지 마시고 그 아이가 하나님의 은혜 속에 있도록 도와주셔야 합니다. ஒரு குழந்தை வந்து பொய் பேசுது இல்லைன்னா வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொய் பேசாத திருடாத அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு நம்ம அந்த குழந்தை வந்து தேவனுடைய கிருபைக்குள்ள வர்றதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை செய்யணும். 너는 하나님의 자녀야. 성령의 인도받자. 우리는 그렇게 도와줄 수 있어야 합니다. குழந்தைய பார்த்து நம்ம சொல்ல நீ வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நீ வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீ வந்து கிருபை உள்ள ஜனமா இருக்கிறன்னு சொல்லி கொடுக்கணும். 우리가 다른 사람의 잘못을 지적하기 전에 내가 성령의 인도를 받으면 우리가 평안을 누릴 수 있습니다. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நமக்குள்ள இந்த உலகம் கொடுக்க முடியாத தேவ சமாதானம் நமக்குள்ள வரும். அந்த சமாதானம் வந்து ஒரு நாள் நம்மளை விட்டு எடுபடாத ஒரு சமாதானமா இருக்கும். 우리 이제 마지막으로 하나님의 생명을 가진 하나님의 자녀가 생명을 가졌잖아요. 이 생명을 가진 자를 어떻게 인도해 가시는가 한번 보도록 하겠습니다. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை வந்து நம்ம எப்படி ஆண்டவர் நம்மள அது பாக்குறாரு அப்படின்னு சொல்லி 끝까지 버리지 아니하시고 우리를 인도하실 뿐만 아니라 하나님의 형상으로 회복되도록 우리를 치유해 가십니다. பார்க்கும் பொழுது நமக்கு என்னன்னா தேவன் வந்து முடிவு பரியந்தம் நம்மளோடு இருக்கிறவராக நம்மள ஒரு நாளும் கைவிடாதவரும் நம்மள வந்து தூரம் தள்ளி போடாத நம்மளோட பாவங்கள் தள்ளி போடாதவருமா இருக்கிறார். 요한복음 14장 16절에 보면 보혜사를 우리에게 주신다고 약속하시면서 영원토록 너희와 함께 있게 하시리라고 약속하셨습니다. இங்க வந்து யோவான் 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திற்கு நம்ம வாசிக்கும் பொழுது 26 வாசிக்கும் பொழுது என்ன சொல்றோம்னா நம்மளை விட்டு எடுபடாத அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வந்து அவர் கொடுக்கிறார், தேற்றரவாளனை கொடுக்கிறார்னு பாக்குறோம். 더 중요한 것은 아무도 우리를 멸망시킬 수 없습니다. அது முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் சேதமடைய மாட்டார்கள். 로마서 8장
31절로 39절에 보면 그 어떤 것도 하나님의 사랑에서 우리를 끊을 수 없다고 성경은 말씀하고 계십니다. நீங்க வந்து ரோமர்ல வந்து 8ஆம் அதிகாரத்துல 38, 39 நம்ம வாசிக்கும் பொழுது, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 천사도 끊을 수 없고 권세자도 끊을 수 없고 그 누구도 하나님과 우리와의 관계를 끊을 수 없다고 성경은 확실하게 말씀하고 계십니다. ஆமா, நமக்கு என்ன தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமையானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு அதை நம்மளை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்டது. 우리는 하나님의 자녀고 이 시대의 전도자입니다. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இந்த உலகத்துல நாம் வந்து சுவிசேஷர்களாகவும் தேவன் வைத்திருக்கிறார். 전도자에게 가장 중요한 것은 하나님이 나와 함께 계셔서 나를 통해 하나님이 이루실 계획이 있다는 확신을 갖는 것입니다. தேவன் நம்ம ஒரு முக்கியமான காரியத்தினால கூட நம்ம நிதானிக்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கிற எனக்குள்ளாக இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய அந்த காரியங்களை வந்து தேவன் எனக்குள்ளாக வச்சிருக்கிறார். அதுக்குள்ள திட்டத்தை தேவனுடைய இருதயத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்றத உணரும் பொழுதுதான் நம்ம வந்து சுவிசேஷனுடைய அந்த நிலையை புரிஞ்சு கொள்ள முடியும். 하나님이 여러분을 인도 복음화를 위해서 부르셨습니다. தேவன் இந்த இந்தியாவினுடைய சுவிசேஷத்திற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். 뿐만 아니라 전 세계 복음화를 위해서 부르셨습니다. இந்தியாவுக்காக மட்டுமல்ல, உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்காகவும் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். 전 세계에 나가보면 인도 사람이 없는 곳이 없습니다. உலகத்துல எந்த திசையில் நீங்க போனாலும் இந்தியர்கள் வந்து இல்லாத இடமே கிடையாது. 제가 바누아투라는 남태평양 섬나라를 자주 다녀왔습니다. நான் வந்து பனுவாட்டு அப்படின்ற ஒரு நாட்டுக்கு அடிக்கடி நான் போயிட்டு வர்றது உண்டு. 물론 피지나 사모아나 이런 나라들도 다 갔죠. அதே போல ஃபிஜி, சாமோா இது போல ஐலண்டுகளுக்கு போயிட்டு வர்றது உண்டு. 인구가 20만, 30만 정도밖에 안 되는 작은 나라들입니다. அங்க பாத்தீங்கன்னா 20,000, 30,000 பேர்களுக்கு மேல இல்ல, ரொம்ப சின்ன நாட்டை சேர்ந்தவங்க தான். 그런 나라에도 인도 사람들이 있습니다. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில கூட இந்தியர்கள் இருக்கிறது நான் கவனிச்சிருக்கேன். 근데 공통적으로 인도 사람들은 아프리카에 있던 그런 섬나라에 있든 어디에 있든 다 잘 산다고 잘 살고 있더라고요. எந்த நாட்டுல இருந்தாலும் ஈவன் வந்து கஷ்டப்படுற ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்தாலும் கூட இந்திய ஜனங்கள் எப்பவுமே வந்து நல்லாதான் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 가장 비싼 땅에 가장 좋은 동네가 있어서 거기에 가보면 그 동네에 인도 사람이 살더라고요. நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலயுமே பாத்தீங்கன்னா இந்தியர்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஊரை உண்டாக்கி அந்த ஊர்ல ரொம்ப வசதியா வாழ்றதை நான் கவனிச்சிருக்கேன். 인도는 대단한 민족인 것 같습니다. 죄송합니다. 사모님. 네, 인도는 대단한 나라인 것 같다. ஆமா, இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு தேசம். 여러분이 깨닫기만 하면 전 세계 복음화가 앞당겨질 수 있다는 뜻입니다. நீங்க மட்டும் நிதானிப்பீங்க, இதெல்லாம் கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்கு நீங்க ஆயத்தமாகறீங்கன்னு அர்த்தம். 여러분이 제자가 되고 이 말씀을 여러분이 현장에서 전달하면 거기에 또한 제자가 세워질 것입니다. நீங்க முதலாவது ஒரு சிஷ்யனா மாறி ஃபீல்டுல போய் இன்னொரு சிஷ்யர்களை உருவாக்குறீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான காரியம். 그 제자들을 통해서 전 세계 복음화를 하나님이 이루시기를 원해서 여러분과 저와 만남의 축복을 주실 것입니다. சோ அப்படி நம்ம ஃபீல்ட்ல சந்திக்க போற ஒரு சீசனுக்காக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து நம்ம அந்த தேவனுடைய வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு அப்படி தேவன் அதுக்காக தான் கொடுத்திருக்காரு. 여러분이 한 주간 동안도 오늘 받은 말씀을 현장에서 전달하면서 제자를 세우고 또 응답을 누리는 그런 은혜가 있기를 바랍니다. ஆமென். சோ இந்த நாள்ல கூட இந்த வாரம் முழுவதும் நீங்க உங்களுடைய ஃபீல்டுல கூட இந்த கேட்ட வார்த்தைகளை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அவங்கள அந்த இடத்துல வந்து சீஷர்களை உருவாக்குகிற ஒரு வழியை வந்து உருவாக்குங்க. இந்த வாரம் முழுவதும் சுவிசேஷனுக்குரிய கிருபை உங்களுக்குள்ள பெருகுன்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன். 물이 웅덩이에 이렇게 가만히 갇혀 있으면 그 물은 썩어요. 근데 물이 흘러가면 그 물은 다른 곳으로 전달되기 때문에 썩지 않습니다.
தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தேங்கி இருக்கும்போது அந்த அந்த தண்ணி வந்து கெட்டு போய் சீக்கிரத்துல நாற்றம் எடுத்துரும். ஆனா ஒரு தண்ணி வந்து ஓடுகிற தண்ணியா இருக்கும் பொழுது அது ஓடுகிற எல்லா இடத்துக்கும் ஜீவன் கொடுக்கிறதா இருக்கும். 내가 받은 말씀, 내가 깨달은 말씀, 내가 은혜 받은 말씀을 다른 사람들에게 전달해 주면 거기에는 생명의 역사가, 능력의 역사가, 치유의 역사가 일어나게 돼 있습니다. ஆமென். சோ இந்த இந்த நாள்ல பார்க்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த வசனம், நான் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனம், அதே போல நான் நான் பெற்றுக்கொண்ட அந்த கிருபை, வசனத்தினால உண்டான கிருபைய நமக்குள்ளாக மாத்திரம் வச்சிருக்காம, நம்ம அதை அப்படியே வந்து பிறருக்கு சொல்லும் பொழுது, பிறருக்கு அதை கொடுக்கும் பொழுது, நமக்கு நமக்கு நம்மளிடத்துல வந்து ஒரு ஜீவன் வந்து உண்டாகிறதையும், நம்மளுக்குள்ள ஒரு 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 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகிறதையும் நீங்க பார்க்க முடியும். 한 주간도 전도자로 승리하시기 바랍니다. இந்த ஒரு வாரம் முழுவதும் கூட நீங்க சுவிசேஷனுடைய வெற்றியின் பாதையில வாழணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். 기도하겠습니다. ஜெபிக்கலாம். 하나님의 은혜를 감사를 드립니다. கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 우리를 이 시대에 전도자로 부르심을 감사합니다. இந்த இந்த உலகத்துல எங்களை சுவிசேஷர்களாக அழைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். 우리를 통하여 반드시 이루실 하나님의 계획이 있음을 알게 하심을 감사합니다. தேவனுடைய சித்தம் எங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறதை உணரும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 첸나이 지역의 사모님들을 통해서 인도 전역으로 복음 운동이 일어날 수 있도록 역사하여 주옵소서. இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற சென்னையில கூட போதர்களுடைய மனைவிகள் மூலமாக இந்திய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். 사모님들이 가는 곳마다 생명의 역사가 일어나게 하옵소서. போதர்களுடைய மனைவிகள் போகிற எல்லா இடத்திலும் வந்து ஒரு ஜீவன் உண்டாக நான் உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். 현장에서 당하는 저주와 재앙을 생명으로, 능력으로 바꾸는 역사가 현장에서 일어나게 하옵소서. போகிற இடத்துல ஃபீல்டுல இருக்கிற எல்லாவித சாபங்கள், எல்லாவித டிசாஸ்டர்கள் எல்லாம் அவைகளை மேற்கொள்ளும்படியான பலனுள்ள போதர்கள் மனைவிகளாக அவர்கள் இருக்கத்தக்கதாக, அவர்கள் மூலமாக ஜீவன் அந்த ஃபீல்டுக்கு உண்டாகத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். 하나님의 소원을 가슴에 담고 현장으로 나갈 수 있는 믿음을 하나님이 허락하여 주옵소서. கர்த்தருடைய வாஞ்சை என்னதுன்னு என்னுடைய இருதயத்துல வைத்து அந்த வாஞ்சையின்படி நான் பின்னாடி போகிற ஒரு பொது ஒரு சுவிசேஷனுடைய வாழ்க்கை உடைய ஒரு நபராக நான் போகும்படிக்கு தேவனுடைய கிருபைக்காக உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். 코로나 팬데믹 시대에 사모님들이 속한 교회들이 힘을 얻고 회복되어지는 응답을 누리게 하옵소서. இந்த கொரோனா காலங்களில கூட இருக்கிற சபைகளில் இருக்கிற ஜனங்களையும் மக்களையும் ஆண்டவர் தாமே பாதுகாத்தவர்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். 언약 가진 교회가 증거 있는 교회가 되도록 축복하여 주옵소서. உடன்படிக்கை உடைய சபைகள் ஆசீர்வதிக்கப்பட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். 예수 그리스도의 이름으로 기도합니다. 아멘. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.